ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். சென்னையில் இருந்து கமலவள்ளி அப்படின்றவங்க தான் இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கமலவள்ளிக்கு அவங்களோட பாட்டி பேர் தான் வச்சுருக்காங்க. அவங்களோட பாட்டிக்கு இவங்களுக்கு ஒரே பேர் தான். கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் அவங்களோட நேட்டிவ். 2017 செப்டம்பர் மாதம் கமலி அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் மாற்றிட்டாங்க. இவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையும் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை கமலிக்கிட்ட. கமலி எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல கமலி ரொம்ப குறிப்பாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி கமலிக்கு சென்னைக்கு வேலை கிடைச்சதுனால தான் அவங்க சென்னைக்கே வந்திருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு பிஜியில் தங்கியிருந்தாங்க. 1 இயருக்கு அப்புறமா அவங்க கூட வேலை பார்த்த 2 பொண்ணுங்க கூட சேர்ந்து மொத்தம் 3 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 பெட்ரூம் வீடு ஒன்று எடுத்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் கமலிக்கு லைஃப் ரொம்ப நிம்மதியாக போயிருந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்திருக்காங்க. 2020 கொரோனா பீரியட் வந்தபோது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி கமலியோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால இந்த 3 பொண்ணுங்களுமே இந்த ஃப்ளாட் ஹவுஸ் வீட்லேயே உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1 மாதம் கழிச்சு கமலியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே ஆஃபீஸ் எப்போ திறக்கும்னு தெரிலடி, நமக்கு வேலை நிரந்தரமா இருக்குமான்னு கூட தெரியல, எங்கள் வீட்டில் வர கூப்பிட்டுட்டே இருக்காங்கடி, நாங்கள் ஊருக்கு போகலான்னு இருக்கோம். ஆனால் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லடி, எங்களுக்கு தெரியும் உன்னால உங்கள் வீட்டுக்கு போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் கமலி, நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துடுடி, எத்தனை நாள் வேணாலும் இரு, வருஷக்கணக்கு ஆனாலும் கூட பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கமலிக்கு இதில் உடன்பாடே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 1-2 மாசத்துல எல்லாம் சரியாயிரும்டி, ஆஃபீஸ்லையும் திறந்துருவாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக இருந்துக்குவேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ கமலி மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. 1 மாதம் வரைக்குமே கமலி அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு போர் அடிச்சா கூட கமலிக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லை, இவங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க அந்த வீட்டில் தனியாகவே இருந்திருக்காங்க. 1 மந்த் கழிச்சு கமலியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பொண்ணுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு வாடகை கொடுக்கறது வேஸ்ட்டுடி, நமக்கு இப்போ சம்பளமும் சரியா இல்லை, அதனால நாங்கள் காலி பண்ணிக்கிறோம்டி, நீ வந்துரு எங்கள் கூடன்னு சொல்லி கூப்பிடும் போது அப்போ கூட கமலி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கிளம்புங்க, ஒரே மாதம் நான் அதுக்குள்ளே ஏதாவது 1 ரூம் கிச்சன் மாதிரி ஒரு சின்ன வீடாக பார்த்துட்டு நான் போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்ற 2 பொண்ணுங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வீடு ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுனால இவங்களோட திங்ஸ் ரொம்ப பெருசாலாம் கிடையாது, போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் ஃபியூ ஐட்டம்ஸ் தான். அதை எடுத்துக்கிட்டு 2 பொண்ணுங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஷேர் பண்ணி தான் வீட்டு வாடகைலாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 1 மாதம் மட்டும் கமலி தனியாக ஃபுல் வீட்டுக்கான ரெண்ட் கொடுக்கும்போது அவங்களோட பட்ஜெட் ரொம்ப இடிக்குது. ஐயோ என்னடா அவ்வளோ காசு போகுதே சொல்லிட்டு இவங்க வீடெல்லாம் தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் இவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வீடே கிடைக்கல. கமலிக்கு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கு, வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. ஒரு நாள் ராத்திரி கமலி அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கமலி இருந்தால் கூட எதுலேயுமே அவங்க ஆக்டிவாக இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி FBக்குள்ளே போனது, அதுக்கப்புறம் அதில் என்ன மெசேஜ் வந்தது, யார் இருக்கா, என்ன அப்டேட் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அன்னைய நாள் ராத்திரி அவங்க எதிர்ச்சியாக FBக்குள்ளே போய் பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா கமலி கூட படிச்ச ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச நிர்மலா அப்படின்ற பொண்ணு, இவங்களோட ஃப்ரெண்டு, கமலிக்கு நிறைய மெசேஜா அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. நீ என்னடி உன் ஃபோன் நம்பரை மாத்திட்டியா, என்னோட ஃபோன் நம்பர் இதுதான், நீ பேசு, எப்படி இருக்க, எங்க இருக்க, இந்த மாதிரி நிறைய மெசேஜஸா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கமலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்டு கூட பேசி, நம்ம இப்பவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10 மணிக்கு நிர்மலா கொடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது நிர்மலா சொன்ன ஒரு நியூஸ் கமலிக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு. அப்படி என்ன நிர்மலா சொன்னாங்க அப்படின்னா, நீ ஏன்ட்டு சென்னையில் இப்போ தனியாக இருக்க, வீடு வர தேடுறேன்னு சொல்கிற, இங்கே உங்கள் வீடு சும்மா தானே இருக்கு, பூட்டி தானே கிடக்கு, நீ இங்கே வந்துடலாமே, நீ ஏன் அங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நிர்மலா கேட்கும்போது தான் கேட்டிருந்திருக்காங்க, வீடு பூட்டி இருக்கா, அப்போ பாட்டி, சித்தி, தம்பி இவங்கெல்லாம் எங்கடி இருக்காங்க, எங்கே போனாங்க அப்படின்னு போது கேட்குறாங்க. அப்போ நிர்மலா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நிஜமாவே தெரியாதாடி, உனக்கு யாருமே சொல்லலையா, உன் சொந்தக்காரங்க யாராச்சும் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன்டி, நீ வேற உன் ஃபோன் நம்பரை மாற்றிட்ட, உன்னோட புது நம்பரும் என்கிட்ட இல்லை, நீ எங்கே இருக்கன்னு கூட எனக்கு தெரியல, நான் உனக்கு FBலேயே எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தியா, நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லடி, உனக்கு நடந்த விஷயம் ஒன்றும் கூட தெரியாதா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு கமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் வீட்டை விட்டு வந்ததோட சரிடி என் ஃபோன் நம்பரே மாற்றிட்டேன், எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிர்மலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
உங்க பாட்டியெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாங்கடி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், அந்த 3 பேரு கூட நம்ம தெரு பசங்க தான். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போயிருந்திருக்கானுங்க. போகும்போது ஒரு சின்ன கல்லு தடுக்கி தான் வண்டி சாஞ்சிருந்திருக்கு. அதில் மற்ற 3 பேருக்கு கூட அடிபடலடி. ஒரு பையனுக்கு மட்டும் லைட்டாக சிராச்சிருக்கு, அவ்வளோதான். மற்ற 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அடிபடலை. உன் தம்பிக்கும் கூட பெருசாக அடிபட்ட மாதிரி தெரியல. எங்கேயுமே ரத்த காயமெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் மட்டும்தான் வண்டியிலேருந்து கீழே விழுந்திருக்கான். அவனுக்கு அடி எதுவும் படலை அப்படின்றதுனால அப்போதைக்கு இந்த பசங்க எதையும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு உன் தம்பி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணதுன்னே சொல்ல தெரியல, நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் படுத்துட்டான். அவங்க சித்தி கேட்டிருந்திருக்காங்க, இந்த மாதிரி வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான். ஆனால் அடி எதுவும் விசிபிளாக தெரியல, காயம் கூட இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 7 மணி போல் அவங்க சித்தி வந்து பார்த்துருந்துருக்காங்க. உன் தம்பி வந்து மயக்கத்திலே இருந்திருக்கான், கண்ணு முழிக்கவே இல்லை. அவன் தூங்குறானோன்னு நினச்சாங்க. சரி சாப்பிட சொல்லி எழுப்பலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட உன் தம்பி எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு வந்து இன்டர்னலாக தலையில் வந்து பிளட்டு கிளாட்டாக இருக்குது அப்படின்றது இருக்காங்க. அதனால நிறைய ஹாஸ்பிட்டல் செலவாகும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது உங்கள் சித்தி வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லி. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் காசெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனாலும் அந்த வீட்டை அவங்களால விற்க முடியவே இல்லடி. அது அவங்க வீடே இல்லை இல்லையா, அது உன் வீடு, உன் பேரில் தான் இருக்குது. உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய ட்ரை பண்ணாங்க போல இருக்கு, யாராலையும் முடியல. என் தம்பி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சித்தி வந்து டெய்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வீட்டுக்கும் நேர காலம் இல்லாமல் ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டி சண்டை போட்டு அப்படிலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்த அவங்க சித்தி வந்து ஒரு 2-3 நாளாக வீட்டை விட்டே வெளியே வரல. வீட்டுக்குள்ளே கூட உட்காந்து புலம்பி அழுது கத்திக்கிட்டெல்லாம் இருப்பாங்க. வீட்டில் இருந்து சத்தம் வரலைன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு தான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் போய் பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அவங்க சித்தி இறந்து போயிருந்துருக்காங்க. தூக்கத்திலே இறந்துட்டாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. போலீஸ்க்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து தான் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஜிஹெச்க்கு. சொந்தக்காரவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன எதுன்னு விசாரிச்சாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க சித்தி வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க அப்படின்றதுனால பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் வரல. ஆனால் அவங்க பாடியை கூட யாரும் வாங்கலடி, கவர்மெண்ட்டே பார்த்துக்குச்சுடி. இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியல. இதெல்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுடி. இப்போ அவங்க வீடு பூட்டி தான் கிடக்கு. நான் லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு வந்த போது கூட உங்கள் வீட்டை பார்த்தேன், பூட்டி தான் இருந்துச்சு. அப்போ கூட நான் உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். உன்னை தான் எப்படியுமே எந்த வழியிலுமே காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் சென்னையில் வீடு தேடுற? பேசாமல் கிளம்பி உங்கள் வீட்டுக்கே வந்துரு, நான் ஊருக்கு வரும்போது நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நிர்மலா காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா கமலிக்கு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்திருக்கு, ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா கமலிக்கிட்ட கமலியோட அம்மாவுக்கு பரம்பரையாக வந்த அந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுத்துரு, உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது? ஒன்றுமே இல்லை, உனக்கு தான் உங்கள் அம்மா வீட்டை சொத்து எவ்வளோ இருக்குது, இந்த ஒரு வீட்டையாச்சும் எனக்கு எழுதி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சித்தியும் சித்தியோடைய அம்மா அந்த பாட்டியும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சித்தியோடைய பையன், அந்த சின்ன பையன், அவன் பாட்டுக்கு தான் இருந்திருக்கான். அவன் சின்ன பையன்றதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ரிலேஷன்ஷிப் தான் கமலிக்கும் அவங்க தம்பிக்கும் இருந்திருக்கே தவிர அவங்க தம்பி கமலியை இது வரைக்கும் பேசி ஹர்ட் பண்ணி காயப்படுத்துனதே கிடையாது. அதனால கமலிக்கு அவங்க சித்தி பையன் தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை நமக்கு முன்னாடியே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீட்டை வந்து விற்று சித்திக்கு வந்து பணம் கொடுத்துருப்பேன். தம்பிக்கு முன்னாடி எனக்கு அந்த வீடு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இப்படி என்னால் என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலிக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இது எல்லாமே பாஸ்ட், இப்போவே எதுவுமே மாற்ற முடியாது. இப்போதைக்கு கமலிக்கு என்ன தோணுது அப்படின்னா, தன்னோட பாட்டி அம்மாச்சி தான் அம்மாவுக்கு கொடுத்த தான் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு இனி நமக்கே சொந்தமாக கிடைச்சிருச்சு, இனி யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிம்மதியாகவும் இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வீடு கமலியுடைய அம்மாவுடைய பரம்பரை வீடு தான். கமலிக்கு ஒரு 8-9 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா இறந்த 1 வருஷத்துல அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணி சித்தி வந்துட்டாங்க. அந்த சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பையன் பிறக்கும் போது இந்த சித்தியோடைய அம்மாவும் இவங்க வீட்டில் இதே வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாள் ஆக ஆக இந்த சித்தியும் அந்த பாட்டியும் சேர்ந்து கமலிக்கிட்ட இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துரு, என் பேருக்கு கொடுத்துரு, எங்களுக்கு எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கமலி காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா உயிரோட தான் இருந்திருக்காரு. அப்பா இருந்த வரைக்கும் அந்த வீட்டில் தான் கமலி இருந்திருக்காங்க. ஆனால் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா இந்த பாட்டி சித்தியோடைய டார்ச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கமலி காலேஜில் முடிச்சிட்டாங்க, கோர்ட்டில் போய் லீகலாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு வந்து கமலிக்கு ஃபேவராக வந்துருச்சு.
ஏன்னா அது கமலியோட அம்மாவோட பரம்பரை சொத்து. அதனால ஆட்டோமேட்டிக்காக அது கமலிக்கு வந்துருச்சு. இதில் இவங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபு அவங்களோட குழந்தைங்க அப்படின்ற மாதிரி யாருமே இதுக்கு இந்த சொத்துக்கு வந்து உரிமை கொண்டாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்தே ஆர்டர் கிடைக்கவும் இந்த சித்தியும் பாட்டியும் பயங்கரமாக கோவமாகி, நீ கேஸே போட்டுட்டியா, உனக்கு அவ்வளோ திமிராயிருச்சா, உன்னை உயிரோட இருக்க விடுவேனா, நீ இந்த வீட்டில் இருந்தா தானே, உன்னை சாவடிச்சுனா தன்னால இந்த வீடு எனக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த 2 பேரும் ரொம்ப சண்டை போடவும் தான் கமலி பயந்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டாங்க. ஃபோன் நம்பரையும் மாத்திட்டாங்க. கமலிக்கு இப்போ சண்டை போடுறதுல இஷ்டம் இல்லைன்றதை தாண்டி அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்லை. தனியாக போய் இவங்ககிட்ட என்ன பண்ணுறது, காலம் போகட்டும், நமக்குன்னு யாராவது துணைக்கு வருவாங்க, நமக்கு ஒரு ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அதெல்லாம் பார்த்துக்கலாம், கோர்ட்டு படி லா படி இந்த வீடு நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கமலி இந்த விஷயம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா கமலிக்கு ஒரு விதத்தில் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நிம்மதியாக இருந்திருக்கு. நம்மளோட வீடு, என் அம்மா பிறந்து வளர்ந்த என் அம்மாவோட வீடு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். 2 நாளில் அவங்க இங்கே இருந்த சென்னையில் இருந்த வாடகை வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. காலையில் கேப் பிடிச்சி ஈவினிங் போல் கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டாங்க அவங்க ஊருக்கு. அவங்க வீட்டுக்கு போய் முன்னாடி நின்னா இந்த வீட்டை பார்க்குறதுக்கே கமலிக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு. கமலியோட வீடு தனி வீடு, பெரிய வீடு, தோட்டமெல்லாம் இருக்குது வீட்டை சுற்றி. அது ஃபுல்லாகவே அழுக்கு குப்பை தான் இருக்குது. ஆழடைஞ்சு போயிருக்கு வீடு. வீட்டை பகல் நேரத்தில் பார்த்தாலே ஏதோ பேய் பிடிச்ச வீடு மாதிரி இருந்திருக்கு. கமலி வரதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் விசாரிச்சுருந்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் தான் கீப்பப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் கமலியை வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணணும் அப்படின்றது தோணவே இல்லை. எங்கம்மா நீனும் உன்னை பல வருஷமாக ஆளப்பானோ அப்படின்லாம் பேசியிருந்துட்டு கீயை கேட்குறாங்க கமலி. ஏன்னா அந்த கேட்டு, மெயின் கேட்டு, உள்ள வீடு எல்லாமே கூட்டியிருக்கு. இந்த கீயெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. கீ கேட்கும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் தெரியல. நாங்கள் தான் பூட்டணும், யார்கிட்டயும் இருக்குது தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, சரி விடு தண்ணி தான் வந்துட்டே புது பூட்டு வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இந்த பழைய பூட்டெல்லாம் உடச்சி கொடுத்துருந்துருக்காரு. அப்போது கமலி வந்து அந்த அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்துருக்காங்க. இந்த வீட்டை வந்து என்னால் சிங்கிளாக ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ண முடியும்னு தெரியல அங்கிள், நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அந்த அங்கிளும் சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ கமலி கதவை திறந்துட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பயங்கர தூசி, ஒட்டடை பிடிச்சி குப்பையாக அழுக்காக இருக்குது. ஹாலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி ரூமு, அதுதான் கமலியோடைய ரூமு. அந்த ரூமில் போய் இவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தன்னோட அப்பாவோட ரூமை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இவங்களுக்கு. சரி அப்பா ரூமை போய் பார்க்கலான்னு சொல்லி ஹாலை க்ராஸ் பண்ணி அடுத்த ரூமுக்கு போயிருக்காங்க. இவங்க ஹாலை அடுத்து மொத்தம் 4 ரூமு, அடுத்தடுத்து 4 ரூமு, இது இல்லாமல் கிச்சன், டைனிங் ரூம்னு சொல்லி பெரிய வீடு இவங்க வீடு. இவங்க அப்பா ரூமை பார்க்கலான்னு சொல்லி அந்த டோர் முன்னாடி போய் நின்றுருந்துருக்காங்க. பார்த்தா அந்த ரூமோட டோரையே காணோம். அந்த டோர்வே ஃபுல்லாகவே செங்கல் சிமெண்டெல்லாம் வச்சு பூசிட்டாங்க. அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகவே முடியாது. இப்போ ஒரு சுவர் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு கமலிக்கு பயங்கரமாக ஆத்திரம் வருதுமா, அவங்களோட சொந்த வீடு மாதிரி இவ்வளோ அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்களே, என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. கமலி அப்படியே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பார்த்துருந்துருக்காங்க. வெளியில இருந்து பார்த்தா அந்த ரூம் இருக்குது. அந்த ரூம் ஜன்னல்லாம் சாத்திருக்கு. அந்த ரூமோட ஒரு அட்டாச்டு டாய்லெட், பாத்ரூம் அதுவும் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா இருக்கிற ரூமு, வீட்டுக்கு உள்ளார போனால் அந்த ரூம்குள்ளே போக முடியாத மாதிரி செங்கல் வச்சு ஃபுல்லாகவே அந்த டோர்வேயை பிளாக் பண்ணிட்டாங்க, ஊசி வச்சுட்டாங்க. இந்த வீட்டில் கமலி இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பவர் சப்ளைலாம் இருக்குது, ஆனால் எந்த ரூம்லேயுமே லைட் எரியலை, ஒரு லைட்டு கூட எரியலை. அது பகல் நேரம் அப்படிங்கிறதுனால வெளிச்சம் இருக்கே தவிர ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக இருட்டாயிரும். கம்ப்ளீட் டார்க்னஸ் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும். ஏன் இப்படி இருக்குது, லைட்டெல்லாம் இருக்குது, எல்லா லைட்டும் ஏன் இப்படி ஃபியூஸாக போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைக்கு போயிட்டு லைட்டெல்லாம் மட்டும் மாற்றி வச்சுட்டாங்க. அந்த ஹாலில் இருந்த இவங்களுடைய அந்த குட்டி ரூமை மட்டும் அப்போதைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ராத்திரிக்கு இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம், நாளைக்கு காலையில் ஆளை வச்சு இதெல்லாம் வீடை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த ரூமில் நைட்டு அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. டே ஃபுல்லாக அலைச்சல வேலை, படுத்த உடனே தூங்கிட்டாங்க, நல்ல தூக்கம். ராத்திரி ஒரு 2 மணி போல் யாரோ பயங்கரமாக கதறி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருந்தாரு. ஒப்பாரி வச்சு அழுகிற மாதிரி அப்படி ஒரு அழுகு சத்தம். அந்த சத்தத்தில் கமலியோட தூக்கமே கலைஞ்சு போயிடுச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, நல்லாவே அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்து வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, பாவம் அதனால தான் அப்படி கதறி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கும் போது தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த அழுகுரல் வெளியிலேருந்து வரல, இவங்க வீட்டுக்கு உள்ளார இருந்து தான் கேட்குது அப்படிங்கிறது.
யாரா அது நம்ம வீட்டுக்குள்ள அழுகுறா? இந்த சிமெண்ட் வச்சு பிளாக் பண்ணிருக்கிற ரூமுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமா? வேற யாராச்சும் நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல குடி இருக்கிறாங்களா? யார் இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லி இவங்க ரூமை விட்டு எந்திரிச்சு அந்த பெட்ரூம் டோரையும் அன்லாக் பண்ணிட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. ஹாலுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது இவங்க அப்பா ரூம் டோரு ஓப்பன்ல இருக்கு. கமலிக்கு ஒண்ணுமே புரியல. சாயங்காலம் பார்த்தோம் இங்க ஒரு சுவரு தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தா இந்த ரூம் கதவு இருக்கு, இந்த கதவு ஓப்பன்ல இருக்கு. எப்படி நம்ம தான் அப்படி தப்பா பார்த்துட்டோமோ? அவ்வளவு பெரிய சுவர் எங்க காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்பா ரூம்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னன்னா, அந்த ரூமுக்கு உள்ளார கட்டில் மேல ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்ட பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா கமலையோட சித்தி தான். அவங்க சித்திக்கு சுருட்ட முடி இருக்குமா, அதுவும் ஷார்ட் ஹேர் தான். அந்த சுருட்ட முடியை விரிச்சு போட்டுட்டு கட்டில் மேல அப்படி குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. இவங்களை பார்க்கும் போதே கமலிக்கு தெரிஞ்சிருச்சு இது சித்தியுடைய ஆன்மாதான். சித்தி தான் பேயா வந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கு, இந்த ரூம்குள்ளதான் சித்தியோட ஆன்மா இருக்கு அப்படிங்கிறது கமலிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அந்த ரூம்குள்ள போறதுக்கு ரெடியா இல்ல. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திகச்சு போய் அப்படியே அந்த சித்தியுடைய உருவத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது வரை குனிஞ்சு பார்த்து அழுதுகிட்டு இருந்த அந்த உருவம் டக்குன்னு கமலியை நிமிந்து பார்த்துருக்கு. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட் கலர்ல அழுது அப்படியே வீங்கி போன கண்கள். எவ்வளவு நாள் அழுதுருப்பாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்திருக்கு. பயங்கர கோபத்துல அவங்க சித்தி கமலியை பார்த்து பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. உன்னாலதாண்டி என் பையன் செத்துட்டான், நீ மட்டும் இந்த வீட்டை விற்க விட்டுருந்தீங்கன்னா நான் என் பிள்ளைய காப்பாத்திருப்பேன்ல, உன்னையும் இந்த வீட்டை நான் வாழ விட மாட்டான், இந்த வீட்டுக்காக தானே அப்படி பண்ற, எப்படி நீ இந்த வீட்டில் வாழ்றன்னு பார்க்குறேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கட்டில இருந்து எழுந்திரிச்சு இந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வர பார்த்துருந்துருக்காங்க. இப்ப கமலை அப்படியே பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க வீட்டு பேக்யார்டை நோக்கி அப்படியே ஓடுறாங்க. கொல்லப்புறம் பக்கமா ஓடி அந்த கொல்லப்புற கதவையும் அப்படியே திறந்து அன்லாக் பண்ணி அங்க ஒரு 4 படி இருந்திருக்கு. அந்த படியிலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் வந்த போதுதான் கமலி ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சித்தியோடைய உருவம் வரல, சித்தியால அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிறத அப்பதான் கமலியால உணர்ந்துக்க முடியுது. அந்த நேரத்துல கமலியோடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, ஒரு பரிச்சயமான குரலா இருக்கு. கமலி கமலின்றாங்க. இப்ப கமலிக்கு வந்து அந்த குரலை கேட்கும் போதே அவங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒண்ணு இந்த மாதிரி இருக்கு. யார நம்மளை கூப்பிடுறா, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியில ஒரு படி இப்படி கீழே இறங்கும் போதுதான் கவனிக்கிறாங்க. இவங்க கொல்லப்புறத்துல இருந்த கிணத்தடி பக்கம் கமலியுடைய அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மாவை பார்த்த உடனே கமலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா நீ வந்துட்டியா, நீ இங்கதான் இருக்கியாமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட போலான்னு நினைக்கும் போதே கமலிக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அது அம்மாவா இல்ல சித்தி எதுவும் நம்மளை பயமுறுத்த அப்படின்னு பண்ணுதா நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துகிட்டு அந்த ஸ்டெப்ல அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது ஆன்மாவா இருக்கிற கமலியுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படாதடா கண்ணா, நீ பயப்படாம இரு, அம்மா உனக்கு துணையா இருக்கிற, அவளால அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது, அந்த சுவரை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட உருவம் கமலி கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. கமலிக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு மயக்கார மாதிரி இருக்கு, அப்படியே அவங்க பிளாக் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பலமா யாரோ கதவை ஊங்கி தட்டுற மாதிரி இருக்கு. கமலி கண்ணை முடிச்சு பார்த்துருந்துருக்காங்க. இது எல்லாமே கனவு. காலையில மண் 8. ஆனா கமலி இப்ப படுத்துட்டு இருக்க இடம் அவங்க வீட்டு பெட்ரூம் கிடையாது, அவங்க வீட்டு கொல்லப்புறத்துல இருக்கிற அந்த படிக்கட்டுல தான் படுத்திருக்காங்க. லாஸ்ட் நைட் அவங்க அம்மாவை அவங்க எங்க நின்று பார்த்தாங்களோ அதே படிக்கட்டுல அப்படியே படுத்துட்டு இருந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் கமலிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியெல்லாம் இல்லவே இல்லை. அவங்க தூக்கத்துல நடந்ததே கிடையாது, தூக்கத்துல பேசுறது கூட கிடையாது. லாஸ்ட் நைட் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கனவுன்னு சொல்லி கமலியால இக்னோர் பண்ணவே முடியல. அதெல்லாம் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கு அப்படின்னா, இப்ப கமலி இந்த படிக்கட்டுல படுத்திருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கமலிக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க இருக்கோம், என்ன நடக்குது, டைம் அல்ல, எதுவுமே புரியல. வேகமா ஓடி வந்திருக்காங்க. பார்த்தா இவங்க வீட்டு மெயின் டோரை தான் யாரோ தட்டிட்டு இருந்திருக்காங்க. டோரை அன்லாக் பண்ணி பார்த்தா யாரு அப்படின்னா பக்கத்து வீட்டு அங்கிள் தான் வந்திருக்காரு. அவர் 2 பேரை வீட்டு வேலை செய்யறதுக்கு 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு. மணி அப்ப 8, நல்லா விடிஞ்சு போயிடுச்சு. அப்போ கமலி இந்த அங்கிள் கிட்ட வந்து கேட்டிருந்திருக்காங்க, ஏன் அங்கிள் அந்த ஒரு ரூம்ல மட்டும் செவுரு கட்டி வச்சிருக்காங்க, அதை ப்ராப்பராக பூசி பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி கூட எதுவும் பண்ணலையே, அப்படியே செங்கலும் சிமெண்ட்டும் அப்படியே தெரியுது, ஏன் இப்படி பண்ணாங்க, யார் இப்படி பண்ணாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, சித்தி ஏதாவது அதை பற்றி சொன்னாங்களா
அந்த ஒரு ரூமை மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலி அந்த அங்கிள் கிட்ட கேட்கும்போது அந்த அங்கிள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அதை பண்ணது வந்து உங்க சித்தி கிடையாதுமா, நாங்கள் தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கமலிக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, என்ன ஆச்சு அங்கிள், ஏன் இப்படி அந்த ரூமை பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது தான் இந்த அங்கிள் சொல்லியிருந்திருக்காரு என்ன அப்படின்னா, உன் தம்பி இறந்து போனதுக்கு அப்புறமா உங்கள் சித்தி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர், நம்ம தெரு பசங்க தான், இந்த 3 பேர் வீட்லேயும் டெய்லி போயிட்டு இவங்க சண்டை போட்டு வருவாங்கம்மா. நேரங்காலம் தெரியாமல் ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட உங்கள் சித்தி அவங்க வீட்டு கதவையெல்லாம் கட்டி சண்டை போடுவாங்க. ஆனால் நாங்கள் யாரும் அதை பெருசாலாம் எடுத்துக்கலாமா, இல்லை எங்க சோகம் இந்த அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சாதாரணமாக விட்டுட்டோம். ஆனால் உங்கள் சித்தி இறந்து போய் கரெக்டாக 14 நாள் கழிச்சு உங்கள் சித்தியுடைய உருவத்தை அந்த லாஸ்ட் வீட்டில் குடியிருக்காங்களே அந்த அம்மா வந்து நேர்லேயே பார்த்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சித்தியோடைய உருவம் அடிக்கடி நிறைய பேரோட கண்ணில் தென்பட்டுறதுக்கு, முக்கியமாக உன் தம்பியுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருந்தாங்களே அந்த 3 பேர் வீட்டை தான் அடிக்கடி உங்கள் சித்தி வந்து டார்கெட் பண்ணி போய் பயமுறுத்துகிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, அவங்க உயிரோடு இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணாங்களோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஆவியாக வந்து கூட பண்ணாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த வீட்டுக்காரவங்கலாம் போயிட்டு ஏதோ மந்திரவாதியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த சாமியார் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த வீட்டில் இறந்து போன உங்கள் சித்தியோட ஆன்மா பயங்கர கோபத்தில் இருக்கு, ஆக்ரோஷமாக இருக்கு, அது நிறைய பேர் பழி வாங்கணும்னு துடிக்குது. இப்படியே விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய உயிர் பலி எடுத்துரும். நம்ம இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி ஒரு ரூமில் பிளாக் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இந்த அம்மா இறந்து போன டைம் கூட சரி கிடையாது. கண்டிப்பாகவே நீங்கள் 6 மாதத்துக்கு இந்த வீட்டையே அடைச்சி தான் வைக்கணும். அதனால் இந்த ஆன்மாவை இதை வச்சு நான் கட்டி கொடுத்துட்றேன். 6 மாதத்துக்கு இந்த கட்டை யாரும் உடைக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நாங்கள் தான் இந்த சாமியார் சொன்ன மாதிரி இந்த ரூம் வாசலையே செங்கல் வச்சு பூசிட்டோம்மா. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வச்சுமா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இனிமே அதை உடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் சொல்லும்போது கமலிக்கு பயங்கர ஷாக்கு. முத நாள் நைட்டு இவங்க கனவுல நடந்த அவ்வளோ விஷயங்களையுமே அப்படியே இந்த அங்கிள் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதோட இவங்க அம்மா சொன்ன விஷயமும் இவங்க மைண்டுக்குள்ளே வருது. அவள் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கிறா, அந்த சுவரை இடிக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறதுனால கமலி என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த சுவர் மேலே கை வைக்க வேண்டாம், இந்த வால் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஆளை வச்சு க்ளீன் மட்டும் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா கமலி அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் முதல் நாள் வந்த அந்த பயங்கரமான கனவோட சரி, அதுக்கப்புறம் அவங்க சித்தி வந்து கனவுல பயமுறுத்துற மாதிரியும் இல்லவே இல்லை. அப்படியான கனவுகளே கமலிக்கு வரல. ஏன்னா கமலியுடைய அம்மா அவங்களுக்கு துணையாக இருந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சில மாதத்துக்கு அப்புறமா அந்த வீட்டில் ஹோமம் வளர்த்து நிறைய யாகம் பூஜையெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படியும் கூட அந்த சுவரை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த ரூமை பிளாக் பண்ண அந்த சுவரை அப்படியே தான் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க மற்ற ரூமெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட அந்த வீடு நல்லா இருந்தால் கூட கமலி வந்து வீட்டை பூட்டி தான் வச்சுருக்காங்க. கரண்ட்டாக அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு வரதோட சரி, கமலிக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது. யாரை அப்ரோச் பண்ணி எப்படி அவங்க சித்தியோட ஆன்மாவை வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஆன்மாவால் பெருசாக பிரச்சனை வரல. கமலியோட அம்மா வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால தைரியமாக அந்த வீட்டை போய் அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க.